இந்த புரூரவஸ் அப்படின்றவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இவனுடைய அழகை பற்றி நாரதர் வந்து இந்திரனுடைய சபையில போய் சொல்லுவாராம். அப்படி ரூப சௌந்தரியத்தோட இருப்பான. ரூப சௌந்தரியம் மட்டும் கிடையாது, புரூரவஸ் வந்து அந்த அளவுக்கு என்ன பண்றான், நாட்டை வந்து அவ்வளவு தர்மீகனாக நடந்துட்டு இருக்கான். அவனுடைய தர்ம ரட்சணை, அந்த தர்ம ரட்சனால வரக்கூடிய தேஜஸ், அதனால எப்படி இருக்கான் அப்படின்னா எல்லாரையும் கவரக்கூடியவனா இருக்கானா. இந்திரன் கூட பயப்படுறானா புரூரவசனுடைய ஆட்சியை பார்த்துட்டு. ஏன்னா இந்திரன் வந்து நினைக்கிறானா, நீ வந்து எப்படியாவது என்னுடைய இடத்த பிடிச்சிருக்கியோ புண்ணியம் செஞ்சு அப்படின்னு நினைக்கிறானா. அப்ப புரூரவர் சொல்லுவான், எனக்கு இந்திர பதவி தேவையில்லை, ஏன்னா சொர்க்கத்தை காட்டிலும் இந்த இடம் எங்களுக்கு நல்லாவே இருக்கு, இந்த இடத்த நான் இன்னும் அவ்வளவு நல்லா தர்மிகமா பார்த்துட்டு இருக்கேன், இங்க மக்கள் அவ்வளவு சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கூட பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த புரூரவசனுடைய நாடு வந்து அவ்வளவு செல்வ செழிப்போட இருந்துச்சா, அவ்வளவு தர்மத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ இப்படி புரூரவசன் எப்படி இருக்கான் அப்படின்னா அவ்வளவு தேஜஸ்வியாகவும் அவ்வளவு ரூபத்தை உடையவனாகவும் ரூப சௌந்தரியத்தை உடையவனாகவும் இருந்துட்டு இருக்கான். சோ அப்ப நாரதர் என்ன பண்றார், இந்திரனுடைய அரசவையில போயிட்டு அந்த புரூரவசனுடைய குணங்களை பத்தி பாடிட்டு இருக்கார். பாடிட்டு இருக்கும்போது அங்க ஊர்வசி அவன் என்ன பண்றான், இந்த புரூரவசனுடைய சரித்திரத்தை பத்தி கேட்கிறா, இவருடைய குணங்களை பத்தி கேட்கிறா. இவளுக்கு இவர் மேல ஒரு பற்றல் வர ஆரம்பிக்குது. பொதுவா அந்த தேவலோக ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனிதர்களை வந்து பெருசா மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாமே அவங்களுடைய உடல் ரொம்ப திவ்யமான உடல், அவங்க உடம்புல வந்து வியர்வை நாற்றம் வராது, அவங்க உடம்புல இருந்து எந்த விதமான மலஜலம் வெளில வராது. ஸோ அவங்க எப்பயுமே தூய்மையா இருக்கக்கூடியவர்கள், என்னைக்குமே சுகந்தத்தோட, என்னைக்குமே அவங்களுக்கு மூப்பு அப்படிங்கிறது கிடையாது, அவங்களுக்கு மரணம் மட்டும்தான், பிறப்பு இறப்பு மட்டும்தான் இருக்கே தவிர அவங்களுக்கு மூப்பு நோய் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அப்படி வாழ்க்கையை வாழக்கூடியவங்க அந்த தேவதா ஸ்திரீகள் எல்லாமே. சோ அப்படிப்பட்ட தேவதா ஸ்திரீகள் வந்து என்னைக்குமே பூலோகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷன் மேலையும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா இந்த ஊர்வசி என்ன பண்றா அப்படின்னா அந்த புரூரவசனுடைய குணத்தை பார்த்து, அது மட்டும் இல்லாம அவனுடைய ரூப சௌந்தரியத்தை பார்த்து அந்த புரூரவஸ் மேல ஆசைப்பட ஆரம்பிக்கிறாளாம். அந்த ஊர்வசிக்கு ஒரு சாபம் ஏற்படுது. நம்ம நேத்தே பார்த்தோம், போன வகுப்புல பார்த்தோம். அந்த மித்ர வருண இவங்க ரெண்டு பேரையும் வந்து அவன் மயக்கினதுனால அவர்களுடைய சக்தியில இருந்து விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மறுபடியும் தோன்றி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்திய வகுப்பு பார்த்திருந்தோம், போன வகுப்பு பார்த்திருந்தோம். சோ அந்த மித்ரனும் வருணம் என்ன பண்றாங்க, ஊர்வசிக்கு சாபம் கொடுத்துட்டாங்க, நீ வந்து பூலோகத்துல போய் கடை அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்க. சோ அந்த அம்மா என்ன பண்றாங்க, பூலோகத்து வந்துட்டாங்க. சோ பூலோகத்துக்கு வந்த பின்னாடி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க, யாராவது நமக்கு நல்ல ஒரு ஆண்மகன் கிடைப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல ஒரு துணை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த புரூரவச பாக்குறாங்க. பார்த்த பின்னாடி இவன் மேல ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெதுவா வந்து அந்த புரூரவஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகான சிரிப்போட நல்ல நயனமான நடையோட என்ன பண்றாங்க, அந்த புரூரவசை அணுகுறாங்க. அணுகி அந்த அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுறது அப்படின்னாவே கண்ணாலே பேச ஆரம்பிக்கிறாங்களாம், கண்ணாலே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற விதத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த புரூரவஸ் என்ன பண்றாங்க, இந்த அம்மாவுடைய இந்த ஊர்வசியினுடைய அழகுல மயங்கி போய் அவன் என்ன பண்றான், வரவேற்கிறான். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறான். வரவேற்றுட்டு வந்து பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் காந்தர்வ விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சொல்றேன் லவ் மேரேஜ் சொல்றோம் இல்லையா, அது போல நம்ம காந்தர்வ விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். கேட்ட உடனே அந்த அம்மா சொல்றாங்க, யாருதான் உன்னை பார்த்து ஆசைப்பட மாட்டாங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே ஆசைப்படுவாங்க, அதனால நானும் உன் மேல ஆசைப்படுறேன், உன்னை நானும் திருமணம் செஞ்சு விருப்பப்படுறேன், நானும் உன் கூட ஆனந்தமா இருக்க விருப்பப்படுறேன் சொல்லிட்டு கேட்கிறாங்க. சொல்லும் போது என்ன பண்றாங்க, அந்த அம்மா ரெண்டு கட்டளை ஏற்றுறாங்க, இதை செஞ்ச அப்படின்னா நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல அது இதெல்லாம் பேசவே இல்லை, முதல்ல ஒத்துக்கிட்ட வச்சாச்சு, முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்க வச்சாச்சு, அதுக்கப்புறம் தான் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றது. கங்கையும் அப்படிதான் இல்லையா, கங்கா என்ன பண்ணாங்க, அங்கேயும் வந்து சந்தனு மகாராஜனை வந்து பார்த்து பேசி, சந்தனு மகாராஜன் பார்த்து சும்மா சுத்திட்டு இருந்தான், அவனை பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் கண்டிஷன் சொல்றாங்க. ஸோ அது போல இந்த அம்மா என்ன பண்றாங்க, ரெண்டு கண்டிஷன் சொல்றாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்களா, எதுக்குன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாரும் சின்ன சின்ன நாய்க்குட்டி இல்ல பூனைக்குட்டி தூக்கிட்டு சுத்துறாங்க இல்லையா, அது போல அவங்க ரெண்டு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்க சொல்றாங்க, இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியும் எனக்கு ரொம்ப பிரியமானது, இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டி நீ வந்து என்ன பண்ணும், ரொம்ப நல்லா ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அது மட்டும் இல்லாம எனக்கு எப்பயும் நீ மரியாதை கொடுக்கணும், என் முன்னாடி எப்பயும் நீ வந்து உடை இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விதமான கண்டிஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் சொல்றாங்க, நான் வந்து நல்ல சுத்தமான நெய்யில தான் சாப்பிடுவேன், நெய்யில சமைக்கப்பட்ட உணவு தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சொல்றாங்க.
சோ அது தேவதைகள் அப்படின்றதால அவங்க என்ன பண்ணுவாங்க, நெய் சாப்பிட்டுதான் பழக்கம். அவங்களுக்கு வந்து கடல் எண்ணெயோ இல்ல இன்னைக்கு இருக்க மாதிரி ரைஸ் பிரானா எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து நெய்ல சமைச்சு கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவனுக்கு ராஜாக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரி நான் நெய்ல சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப புருவ சொல்ல ஆரம்பிக்கிறான், உன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு யாருதான் சேவை பண்ண மாட்டாங்க, இவ்வளவு ரூபவதியா இருக்க உன்ன மாதிரி ஒரு பெண் கிடைச்சா எல்லாரும் எந்த விதமான சேவையும் பண்ண தயாரா இருப்பான். கண்டிப்பா நான் என்ன பண்றேன், உனக்கு எல்லா விதத்திலையும் உனக்கு நான் சேவை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த பெண் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷம் உல்லாசமா திரிய ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி திரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து அந்த புருரோஸ் என்ன பண்றான், அந்த ஊர்வசியே பார்த்து மயங்கி, அந்த ஊர்வசியை தவிர உனக்கு உலகமே தெரியல, அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். சோ பகவான் இதை பாக்குறாரு. இது பகவான் ஏற்பாடுதான் சொல்லணும். சோ பகவான் பாக்குறாரு, இவனை இப்படியே விட்டுறக்கூடாது, எப்படி இருந்த ராஜா அவன் இப்படி இருந்துட்டான், இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு வர முயற்சி பண்றார். பிரச்சனை கொண்டு வர என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் இந்திரன் அவன் என்ன பண்றான், அவனுடைய இந்திர பண்டத்துல உட்காந்துருக்கும். அவன் நினைக்கிறான், எங்க ஊர்வசி ஆலய காணவே அப்படின்னு கேட்கிறான். ஊர்வசி வந்து கீழே பூலோகத்துல போயிட்டு புருரோஸ் கூட இருந்துட்டு இருக்காங்க, அவங்கள திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியா, அவங்களை எப்படியா கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுங்க சொல்லி சொல்லிட்டான். சொன்ன உடனே அங்க இருந்து ரெண்டு கந்தர்வர்கள் வராங்க. வந்து தெரியும், கந்தர்வர்களுக்கு தெரியும் இந்த புருரோச ஊர்வசி எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியும். எப்படி பிரிக்கிறது, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த இந்த அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்டை உடைச்சிட்டோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்றாங்க, வந்து மெதுவா நைட் தூங்கிட்டு இருக்கும் போது ரெண்டு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு ஓடுறாங்களாம் அந்த கந்தர்வர்கள். ஆட்டுக்குட்டி சத்தம் போட ஆரம்பிக்குது. சத்தம் போட்ட உடனே இந்த பூர்வசம் எந்திரிச்சிட்டா, அந்த அம்மா ஊர்வசம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த ஊர்வசி வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, கந்தர்வர்கள் கிடையாது, பூர்வசம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் உண்மையில ஆம்பளதானா, நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியை கூட உன்னால பாத்துக்க முடியல. ஆனா நீ வந்து என்ன பண்ணிக்கிற, நீ பெரிய ஆம்பளன் வேற சொல்லிக்கிற. பகல் நேரத்துல ஆம்பளை மாதிரி இருக்க, நைட் நேரத்துல பொம்பளை மாதிரி என் பக்கத்துல உட்காந்துட்டு பயந்துட்டு தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்ணாபின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்றாங்க, திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன பண்றான், அவனுக்கும் கோவம் வருது. தன்னுடைய காதலியை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்றான், அவன் அந்த இரவு நேரத்துல அவன் கிட்ட ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ என்ன பண்றான், அவன் பாட்டு ஓடுறான் அந்த கந்தர்வர்களை பிடிக்கிறதுக்காக. கந்தர்வர்களை போய் சண்டை போட்டு அந்த ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வரும்போது அந்த கந்தர்வர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, காற்று நல்லா அதிகமா வீசி அவனுடைய துணியை வந்து கலைச்சிட்டாங்க. அதன் மூலியமாக இப்ப அவனுடைய ரெண்டு சத்தியமும் உடைஞ்சு போயிடுது. சோ இதனால என்ன ஆகுது, அந்த அம்மா டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாங்க. மறைஞ்சு போன பின்னாடி இவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதற்கப்புறம் இவனால அந்த ஊர்வசியை மறக்கவே முடியல. ஊர்வசியை நினைச்சே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். நாட்டுல வந்து ராஜா வந்து இப்படி இருக்கான் அப்படின்றத பார்த்து மக்கள் எல்லாம் ரொம்ப துன்பப்படுறாங்க, மந்திரிகள் ரொம்ப துன்பப்படுறாங்க. அவனால என்ன பண்ண முடியல, நாட்டை சரியா ஆட்சி செய்ய முடியல. பைத்தியம் பிடிச்சவரை சுத்திட்டு இருக்கான். அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்க முடியாதா, அந்த பெண்ணை மறுபடியும் நம்ம சேர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றான், ஒரு நதியினுடைய தீரத்துக்கு வரான். அந்த இடத்துல அந்த ஊர்வசியை பாக்குறான். அந்த ஊர்வசி வந்து மற்ற கந்தர்வர்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறத பாக்குறான். சோ பாத்துட்டு இருக்கும் போது மறுபடியும் என்ன நினைக்கிறான், இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். மறுபடியும் நம்முடைய அந்த பெண்ணை நம்முடைய காதலியை பார்த்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தீரத்துல குருக்ஷேத்திரத்துல அவங்க ரெண்டு பேரும் அவங்க கந்தர்வ கூட விளையாண்டுட்டு இருக்கிறத பாக்குறான். ஊர்வசியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ஊர்வசி கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நீ என்னை விட்டுட்டு போனது நல்லது கிடையாது, நான் உனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தேனே, என்ன நீ விட்டுட்டு போயிட்டியே, என்ன நீ விட்டுட்டு போயிடக்கூடாது. அதே போல என்னை விட்டுட்டு போனாலும் போயிட்ட பரவாயில்ல, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டாது போ, நீ எப்படியும் போயிடுவான்னு தெரியும் எனக்கு, இருந்தாலும் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேச அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த பெண் கிட்ட பேச முயற்சி பண்றான். சோ அப்படி பேச முயற்சி பண்ணும்போது அவனுக்கு புரியல, எது நம்முடையதா இருக்கோ அது கண்டிப்பா நம்ம கூட இருக்கும், எது நம்முடையது இல்லையோ அது நம்ம எவ்வளவுதான் குடிச்சு இழுத்து வச்சாலும் நம்ம கூட இருக்க போறது கிடையாது இல்லையா. சோ பகவான் பார்த்து இது நமக்குன்னு கொடுத்துருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா என்ன பண்ணும், நம்ம விட்டு என்னைக்கும் போகவே போகாது. எப்ப நமக்கு சொந்தமே இல்லையோ, நமக்கு சொந்தமானதோ இல்லையோ, அதை நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சு இழுத்து பிடிச்சாலும் என்ன பண்ணும், அது நம்ம என்னைக்காவது நம்ம கிட்ட இருந்து வெட்டிட்டு போயிடும் அப்படின்ற விஷயம் புரியாது. இவனுக்கு புரியாத என்ன பண்றான், மறுபடியும் அந்த பெண் கிட்ட பேச முயற்சி பண்றான். எப்படியாவது அந்த பெண் நம்ம கிட்ட மறுபடியும் வந்துட மாட்டானான்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். சோ அப்ப அவன் பேசுறான், நீ இல்லாம என்னுடைய வாழ்க்கை வந்து வெற்று வாழ்க்கையா போயிடுச்சு, இந்த உடம்பு இருந்து என்ன பிரயோஜனம், இந்த உடம்பு இவ்வளவு ஈர்ப்புடைய உடம்பா இருந்து என்ன பிரயோஜனம், உன்னை நான் இருக்க முடியலையே,
நீ என்னை விட்டுட்டு போயிட்டு இந்த உடம்பை நான் இனிமேல் விட போறேன், இந்த உடம்பை நான் விட்டுட்டேன், இந்த உடம்பை விட்டுட்டேன் அப்படின்னா இந்த உடம்பானது அடுத்தது நரிகளாலும் கழுகுகளாலும் இந்த உடம்பு கொத்தி சாப்பிடப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடலை கூட விட தயாராயிட்டான். சோ அதுக்கப்புறம் கேட்கறான், கெஞ்சி கேட்கறான், என் மேல கொஞ்சமாவது கருணை காட்டு, என்னோட இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். சோ இந்த நிலைமையை பார்த்துட்டு ஊர்வசிக்கு கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிக்குது. அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, நீ எப்படி இருந்த நபர் இல்லையா புரூரவஸ் அப்படின்னா, இந்திரனே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, இந்திரனே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இருந்த நபர். ஆனா அப்படி இருக்க நீ என்ன பண்ற, இப்ப என்னை போன்ற ஒரு பெண்கிட்ட, நான் நல்ல ஜாதி பெண்ணும் கிடையாது, நான் தேவதா ஸ்திரீ, எனக்கு தர்மம்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இவங்களோட தான் வாழணும் அப்படின்னு குறிப்பிட்ட தர்மம் எல்லாம் கிடையாது, நான் எப்படி வேணா வாழலாம் இல்லையா. சோ தேவதா ஸ்திரீகள் அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு இப்படிதான் வாழணும் அப்படின்ற தர்ம முறைகள்லாம் கிடையாது, அவங்களுக்கு அதுக்கான பாப புண்ணியங்களும் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, உண்மையில நீ என் மேல இப்படி ஆசை வளர்த்துக்கிறது தப்பான விஷயம். ஏன்னா நீ ஒரு நல்ல ஆண்மகனா இருக்க, அதனால நல்ல புத்தியோட இரு, உன்னுடைய புலன்களை மேய விட்டுறாது, உன்னுடைய புலன்கள் உன்னை சாப்பிட்ற மாதிரி வச்சுக்காது, புலன்கள் நரி மாதிரி நம்மளை எப்படியாவது ஏமாத்திடும், அதனால உன்னுடைய புலன்களை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிட்டு. குறிப்பா எங்களை போன்ற தேவதா ஸ்திரீகளை நீ நம்பக்கூடாது. ஏன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்பப்ப வருவோம், உனக்கு புண்ணியம் இருக்கிற வரைக்கும் உன் கூட இருப்போம், புண்ணியம் முடிஞ்சிருச்சா அவனை விட்டு போயிட்டே இருக்கும். என் மேல நீ என்ன பண்ணிடாத, என் மேல நீ ஆசை வளர்த்துக்கான, எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கருணையே இருக்காது, எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட சகிப்பு தன்மையே இருக்காது, சின்ன தப்பான என்ன பண்ணுவாங்களா விட்டு போயிட்டே இருக்கும். அப்படித்தானே பண்ணாங்க. சந்தனு மகாராஜனுக்கும் அப்படிதான் நடந்துச்சு இல்லையா. சந்தனு மகாராஜனுக்கும் கங்கா என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், ஏமா குழந்தைகளை தூக்கி போடுற நதியில, ஏன் குழந்தைகளை கொல்ற அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், அவ்வளவுதான், டக்குன்னு விட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. சோ அது போல எங்களுக்கு நாங்க அப்படிலாம் யோசிக்கலாம் மாட்டோம், எங்களுக்கு ஒரு சின்ன அசௌகரியம் வந்துச்சுன்னா நாங்க விட்டு போயிட்டே இருப்போம். அதனால நீ என் மேல என்னைக்குமே என் மேல என்னைக்குமே நீ என்ன பண்ணாத, இன்பத்தை வளர்த்துக்காத, இல்ல அன்பு வளர்த்துக்காத. நாங்க தேவதா ஸ்திரீகள், நாங்க எப்பவுமே அப்படி இருப்போம், நிறைய பேரோட சுத்திட்டு இருப்போம், அதனால நாங்க சரியான நபர்கள் கிடையாது, உனக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு, உன் கூட வாழ்வதற்கு நாங்க சரியான நபர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் என்ன பண்ண, நீ இவ்வளவு கேட்கறதுனால வருஷத்துக்கு ஒரு முறை நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வரம் கொடுத்துட்டு போறாங்க. அதே பெரிய மகாபாகியமா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஊர்வசியோட சேர்ந்து வாழ்ந்து ஆரம்பிச்சு அவனுக்கு நிறைய குழந்தைகள் எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க, 6 குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், இந்த ஊர்வசி பாக்குற இவன் அவன் மேல இன்னும் அதிகமா பற்று வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஊர்வசி சொல்ற, நீ கந்தர்வர்களை நினைச்சு தியானம் பண்ணு, அவர்களுக்கு நீ பூஜை பண்ணு, அவர்களுக்கு யஜ்யம் பண்ண அப்படின்னா அவர்கள் திருப்தி அடைஞ்சாங்க என்ன பண்ணுவாங்க, என்ன உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ற, இந்த புருவஸ் கந்தர்வர்களை நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான், அவங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ற, அவங்களை நினைச்சு யஜ்யம் பண்றதுக்கு தியானம் பண்றான். சோ அவங்களை நினைச்சு தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கந்தர்வர்கள் ஒரு பெரிய ஒரு பாத்திரம் மாதிரி ஏதோ ஒரு உருவத்தை கொடுத்துட்டு போறாங்களா அவங்க கிட்ட, அவனுக்கு என்னன்னே தெரியல, அது மூடி இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அது என்ன பண்றான், அந்த பாத்திரம் கிடைச்ச உடனே இதுதான் ஊர்வசின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், அந்த பாத்திரத்தை ஊர்வசின்னு நினைச்சிட்டு தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான், என்னோட ஊர்வசி கிடைச்சிட்டேன், என்னோட ஊர்வசி கிடைச்சிட்டேன்னு சொல்லி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். அப்புறம் தான் தெரியுது அது ஊர்வசி பொண்ணு கிடையாது, அது பாத்திரம், அந்த பாத்திரம் அப்படிங்கிறது யஜ்யம் செய்வதற்காக அந்த கந்தர்வர்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், அந்த பாத்திரத்தை அந்த இடத்துல தூக்கி போட்டு வந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு மறுபடியும் எனக்கு அந்த பெண் கிடைக்கலையே, ஊர்வசி கிடைக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருக்கான். அந்த பொண்ணுடைய ஞாபகமாவே வந்துட்டு இருக்கான். அந்த ஞாபகத்துல என்ன ஆயிடுச்சு, சத்தியுகத்துல திரேதாயுகம் வந்துருச்சு. சோ முதல் யுகம் சத்தியுகம் போயிடுச்சு, திரேதாயுகம் வந்துருச்சு. திரேதாயுகம் வந்த பின்னாடி மனுஷர்களுடைய மனநிலை மாற ஆரம்பிக்குது. அப்ப ஒரு வேதமா இருந்தது 3 வேதமா மாற ஆரம்பிச்சது. அப்ப ஒரு கடவுளா இருந்தவங்க நிறைய கடவுள்லாம் மாற ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப திரேதாயுகம் வந்த பின்னாடி மனுஷங்கள் எல்லாத்தையும் மனுஷர்களுடைய குணங்கள்லாம் மாற ஆரம்பிக்குது, யஜ்யம் அப்படின்ற அந்த தர்மம் உள்ள வர ஆரம்பிக்குது. சோ அப்ப என்ன நினைக்கிறான், நமக்கு ஏதோ கொடுத்திருந்தாங்களே அந்த பாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் இருக்கக்கூடிய இடத்த போய் தேடி போய் பார்க்க போறான். அங்க பார்க்க போகும்போது அங்க அரச மரம், அந்த அரச மரத்தினுடைய வேர்ல இருந்து ஒரு வன்னி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வன்னி மரம் தோன்றுச்சான். இந்த 2 மரத்தினுடைய கட்டையும் எடுத்துக்கிட்டான். இந்த 2 கட்டையும் எடுத்துட்டு இந்த 2 கட்டையும் உரைய ஆரம்பிச்சான். இந்த 2 கட்டையும் உரைய ஆரம்பிக்கும், இதுல இருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சது. அந்த நெருப்புல இருந்து அந்த பாத்திரத்தை வச்சு யஜ்யம் பண்ண ஆரம்பிச்சான். சோ அதுல அடியில ஒரு கட்டை, இந்த அடியில இருக்கக்கூடிய கட்டை ஊர்வசியாகவும் மேல இருக்கக்கூடிய கட்டை தானாகும். இது 2 பேரும் உரையும் பொழுது வரக்கூடிய நெருப்பு அப்படிங்கிறது தன்னுடைய குழந்தைகளாகவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான், யஜ்யம் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இப்படியாக
அவன் வந்து யஜ்யத்தை முதல்ல ஆரம்பிச்சான். இப்படிதான் புரூரோசா என்ன பண்றான், முதல்ல யஜ்யத்தை ஆரம்பிச்சான். எப்படிப்பட்ட யஜ்யம்? கர்மகாண்ட யஜ்யத்தை முதல்ல ஆரம்பிச்சான். சோ சத்தியயுகத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வேதம் இருந்துச்சு. அப்ப வந்து ஒரே ஒரு மந்திரம் தான் இருந்துச்சு, ஓம் அப்படின்னு ஒரு மந்திரம் தான் இருந்துச்சு. அப்ப ஒரே ஒரு பகவான் தான் இருந்தார், நாராயணன் விஷ்ணு மட்டும்தான் இருந்தார். அப்ப ஒரே ஒரு நெருப்பு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வர்ணம் தான் இருந்துச்சு. அன்னைக்கு 4 வர்ணங்களும் கிடையாது சத்தியுகத்துல. ஹம்ச அப்படின்ற ஒரே ஒரு வர்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா சத்தியுகத்துல மக்கள் எல்லாரும் பரமஹம்சர்களா இருந்தாங்க. ஹம்சன்னா பரமஹம்சர்கள். சோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, தியானம் பண்ணுவாங்க, மோட்சம் போயிடுவாங்க. அவங்க பிறப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை செய்வாங்க, மோட்சம் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிராமண, கத்திரிய, வைசிய, சூத்ர அப்படின்ற பிரிவுகள்லாம் அன்னைக்கு கிடையாது. அவங்க ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு அவங்க வேலையை பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சத்தியுகத்துல அப்படிதான் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திரேதாயுகம் வர வரதான் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆசிரமம் அப்படின்னு ஒண்ணு போட ஆரம்பிச்சாங்க. ரிஷிகள்லாம் வந்து காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் போது, ரிஷிகள்லாம் இண்டிபெண்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குகைக்குள்ளாரையோ ஒரு மரத்துக்கு கீழேயோ எங்கேயோ இடத்துல வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க சத்தியுகத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, திரேதாயுகத்துல ரிஷிகள்லாம் கூடி வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 ரிஷிகள் சேர்ந்து ஒரு இடத்துல வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆசிரமம் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஆசிரமம் போட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற ரிஷிகளுக்கு ஐயோ, ஆசிரமம் போட்டு வாழ்றாங்களே, இவங்க எல்லாம் மாயையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ரிஷி வந்து சத்தியகுத்தில் இருக்கக்கூடிய ரிஷி, திரேதாயுகத்தில் இருக்கக்கூடிய ரிஷியை பார்க்கும்போது, இவங்க ஆசிரமம் போட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னா, ஆசிரமமா, நமக்கு எதுக்கு ஆசிரமம்? நம்ம வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது, நமக்கு எதுக்கு ஆசிரமம்? எப்படி சத்தியுகத்துல அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது 10,000 வருஷம் 20,000 வருஷம் வாழக்கூடியவங்க. அவங்க நினைக்கிறாங்க, ஒரு ஆசிரமம் போட்டதுக்கு அவங்க நினைக்கிறாங்க வாழ்க்கை ரொம்ப தற்காலிகமானது, ஏன் ஆசிரமம் எல்லாம் போட்டு இவங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம எப்ப வேணா இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு போடுமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். இன்னைக்கு அதை பத்தி யோசிச்சே பார்க்க முடியாது. சோ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அப்பதான் அந்த ஆசிரமத்தை எல்லாம் போட்டு ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன கிராமமா உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் திருமண முறை அப்படின்ற முறையெல்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது. வர்ணாசிரம தர்மங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி அந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது கிடையாது. வர்ணாசிரமம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வர்ணாசிரமம் தான், பரமஹம்ச ஆசிரமம் தான். சோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பிறந்தாங்க, அவங்களுடைய கடமை செஞ்சாங்க, அவங்களுடைய குரு சொன்ன மாதிரி அவங்க கடமை செய்வாங்க, தியானம் பண்ணுவாங்க, மோட்சம் போயிட்டே இருப்பாங்க. திரேதாயுகத்துல வந்து என்ன பண்றாங்க, இந்த பூர்வரோசம் என்ன பண்றான் அப்படின்னா, யஜ்யம், கர்மகாண்ட யஜ்யம் அப்படின்ற யஜ்யத்தை உருவாக்குறோம். அதுக்கு முன்னாடி கர்ம யோகமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கர்ம காண்டமா மாத்தணும். கர்ம காண்டம் அப்படின்னா இப்ப இவன் செஞ்சா இல்லையா இந்த யஜ்யம் எதுக்காக பண்ணா, கந்தர்வர்களுக்காக இந்த யஜ்யம் பண்ணா. எதுக்காக இந்த யஜ்யத்தோட பலன் என்னது, ஊர்வசி வேணும், ஊர்வசி இருக்கக்கூடிய அந்த சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படிங்கறத என்னுடைய இந்த யஜ்யத்தினுடைய பலன். இப்படியாக இந்த கர்மகாண்டம் அப்படிங்கிற யஜ்யத்தை ஆரம்பிச்சா. இதெல்லாம் கிருஷ்ணர் திட்டுறாரு இல்லையா, யாரெல்லாம் வந்து யஜ்யத்தை செஞ்சு இந்த உலகத்தினுடைய அற்பமான பலன்களை எதிர்பார்க்கறாங்கள மூடா அப்படின்னு சொல்லி திட்டுறார், பகவத் திட்டுவார். சோ காரணம் என்னன்னா, யஜ்யம் அப்படின்னு உண்மையில பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு தான். ஆனா அந்த யஜ்யத்தினால நம்ம இந்த பௌதிகமான ஒரு சில இன்பங்களை அனுபவித்து நினைக்கும் போது அவர்களோட மூடர்கள் யாரும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ இப்படியாக இந்த புரூரோசம் வந்து இந்த யஜ்யத்தை ஸ்டார்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கந்தர்வ லோகத்துக்கு போயிட்டு ஊர்வசியோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான்னு சொல்லப்படுது. மேல கதை வந்து வேதத்துல சொல்லப்படுது. அங்க அந்த ஊர்வசியோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்றா, எல்லா இடத்தையும் சுத்தி போயிட்டு வந்துட்டு இருப்பா. அப்ப வெத்தலை பொட்டியை வந்து இந்த பூர்வஸ் கிட்ட கொடுத்துருவாளாம். இந்த வெத்தலை பொட்டியை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான் பின்னாடியே. சோ எங்க போனாலும் வெத்தலை பொடி தூக்கிட்டு போறது, போயிட்டு வர்றது, தூக்கிட்டு போயிட்டு வருது. அப்புறம் முன்னாடி பார்த்தா அந்த பொண்ணு பார்த்து சிரிக்கிறது, இதே வேலையை பண்ணிட்டு இருந்தான். அந்த பெண்ணும் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாளாம், என்ன பண்ற, எங்க வா, அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்டிகிட்டே இருப்பாளாம். சோ என்ன பண்றான், வெத்தலை பொடி பின்னாடியே தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான். அப்ப ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்தான், அவனை யோசிச்சு பாக்குறான், நம்ம வாழ்க்கை எப்படி ஆகி போயிடுச்சு. நாம் வந்து எவ்வளவு நல்ல ஒரு தர்மிகனாக ஒரு நல்ல ராஜா வாழ்ந்துட்டு இருந்தோம், தேவர்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இங்க வந்து என்ன பண்றோம், இந்த ஒரு பெண்ணுக்கு வெத்தலை பொட்டி தூக்குற மாதிரி நம்ம வாழ்க்கையை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அவனை என்னன்றான், சீச்சி நினைச்சுக்கிட்டு. அதற்கப்புறம் இது உண்மையான வாழ்க்கை கிடையாது, சத்சங்கம் தான் உண்மையான வாழ்க்கை. நாம் என்ன பண்ணோம், பகவானுடைய சேவகர்களோட பக்தர்களுடைய சங்கத்துல இருந்து பக்தி செய்யறதுதான் நம்முடைய உண்மையான அழகு, நம்முடைய உண்மையான அழகு, நம்முடைய உண்மையான நிலைமையை புரிஞ்சுட்டு என்ன பண்றான், மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ரிஷிகளுடைய சங்கத்துல இருந்து அதுக்கப்புறம் மோட்சம் போனா அப்படின்னு விஷயம் சொல்லப்படுது. எதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, ஒருவன் வந்து எந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அவன் எப்படி மாயினால கவரப்படுறான் அப்படிங்கிற விஷயத்தையும், அதே போல அவன் எப்படி அதுல இருந்து விடுபடுறான் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு 2 விஷயத்தையும் காட்டுது. அதனால இந்த கதைகள்லாம் இந்த புராணத்துங்கள்ல சொல்லப்படுது, அப்பப்போ சொல்லப்படுது. இது வந்து கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை உண்டுபடுத்துறதுக்கு. ஏன்னா நம்ம வெறும் தத்துவத்தை மட்டும் பேசிட்டு இருக்காம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கதையெல்லாம் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ஒண்ணுமே பெருசா தெரியாது.
ஏன்னா இன்னைக்கு நம்ம கலியுக புத்தி எப்படி ஆயிடுச்சு, நிறைய தேவையில்லாம நிறைய டிச்சி மாதிரி நிறைய கதையெல்லாம் பார்த்துரும், நிறைய படத்தெல்லாம் பார்த்துரும். அதெல்லாம் பார்த்த பின்னாடி இந்த சின்ன இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அன்னைக்கு புராணம் கேட்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இதுவே பெரிய கதை, இப்படி நடந்துச்சா, அடடா இப்படி ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களும் அவ்வளவு நல்ல குணமுடையவர்களாக ரொம்ப சுத்தமான மனமுடையவர்களா இருப்பாங்க. அவங்களாம் இப்படி அப்படியே இப்படி அச்சிச்சோ இப்படி பண்ணிட்டானா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். நம்ம ஆழ்வார்களை பத்தி சொல்லும் போது அதுல ஒரு ஆழ்வார் என்ன பண்றா அப்படின்னா, ராமாயணத்தை கேட்டுட்டு இருக்கும் போது ராவணன் வந்து சீதை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி சொன்ன உடனே குலசேகர ஆழ்வார் என்ன பண்றா அப்படின்னா உடனே எந்திரிச்சிட்டார். ஹே மந்திரி, நம்மளுடைய சேனைகளை கூட்டு நம்ம உடனே என்ன பண்ணோம், ராமருக்கு உதவி பண்றதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவு என்ன பண்றாங்க, அந்த கதையில அவங்க அவ்வளவு லயித்து போயிட்டு அதுலயே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் தெரியாது, அவங்களுக்கு வெளி விஷயமே தெரியாது. அவங்க சாஸ்திரத்தை படிச்சு அதுலயே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. நமக்கு இன்னைக்கு வெளி உலகம் மட்டும்தான் தெரியும். சாஸ்திரம் அப்பப்ப நம்ம தொட்டுட்டு போறோம் இல்லையா, நமக்கு இதெல்லாம் புரியாது. இப்படியாக புருரசனுடைய கதையை வந்து சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த புருரசுக்கு 6 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆயுகு, ஸ்ருதாயு, சத்யாயு, ரய, விஜய, ஜெய அப்படின்னு 6 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இந்த 6 குழந்தைகள்ல முதல்ல 5 குழந்தைகளுடைய கதையை பத்தி முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆயு அப்படின்னுடைய கதையை அதுக்கப்புறம் கடைசியில சொல்றார். சோ இதுல ஸ்ருதாயு அப்படின்றவனுக்கு வசுமன் அப்படின்றவனும், சத்யாயு அப்படின்றவனுக்கு சுதஞ்சய அப்படின்றவனும், ரய அப்படின்றவனுக்கு ஏக அப்படின்ற குழந்தையும், ஜெய அப்படின்றவனுக்கு அமித அப்படின்ற குழந்தையும், விஜய அப்படின்றவனுக்கு பீம அப்படின்ற குழந்தையும் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பீம அப்படின்றவனுக்கு காஞ்சன அப்படின்ற பையன், காஞ்சனுக்கு ஹோத்ரக அப்படின்ற குழந்தை, ஹோத்ரகனுக்கு ஜஹ்னு அப்படின்ற குழந்தை பிறக்கிறார். இந்த ஜஹ்னு அப்படின்றவங்க என்ன பண்றாரு, கங்கைய குடிச்சார். அதனால அவனுக்கு அந்த கங்கைக்கு பேரு ஜான்ஹவின்னு சொல்லி சொல்றோம். ஜஹ்னு அவனுடைய குழந்தை புருவனுடைய மகன் பலாகன், பலாகனுடைய மகன் அஜகன், அஜகனுடைய மகன் குஷன், குஷனுடைய மகன்கள் 4 பேர் இருக்காங்க. குஷாம்பு, தனய, வசு, குஷனாப அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. இதுல குஷனாபனுடைய பையன் காதி. சோ இந்த காதியினுடைய கதையை தான் அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த காதி யாரு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த ரிச்சக அப்படின்னு ஒரு ரிஷி இருக்காரா, ரிச்சிகா அப்படின்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷிகான்ற ரிஷி என்ன பண்றாரு, இந்த காதி கிட்ட வந்து சேர்றார். வந்து இந்த காதி கிட்ட கேட்கிறார், எனக்கு உன்னுடைய பொண்ணை திருமணம் செஞ்சு கொடு சொல்லி கேட்கிறார். அவனுடைய பொன் பேர் வந்து சத்தியவதி. சத்தியவதி எனக்கு திருமணம் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு ரிச்சிகா அப்படின்னு ரிஷி வந்து கேட்கிறார். அந்த ரிஷிகா ரிஷியை கேட்ட பின்னாடி இந்த காதி யோசிக்கிறான், இந்த ரிஷிக்கு நான் எப்படி பொண்ணை கொடுக்கறது, நானோ வந்து கத்திரிய குடும்பத்தை சேர்ந்தவன், இவரோ ஒண்ணும் இல்லாத பிராமணன், இவனுக்கு எப்படி நான் கொடுக்கறது அவர் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம என்ன பண்றான், அந்த காதி அப்படின்னு ராஜா சொல்றான், நாங்க வந்து குஷ வம்சத்தை சேர்ந்தவர்கள், எனக்கு நீ வந்து சரியான பரிசு கொடுத்தா என்ன பண்ண முடியும், என்னுடைய பொண்ணை கொடுக்க முடியும், அதனால என்ன பண்ணு, நீ போய் வரதட்சணை கொண்டு வான்னு சொல்லி சொல்றான். பொதுவா பொண்கள் தான் வரதட்சணை கொடுப்பாங்க. என்ன பண்ணாரு, நீ கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு வரதட்சணை கொடுத்துட்டு என்ன பண்ணு, பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி சொல்றான். என்ன வரதட்சணை கேட்கிறா அப்படின்னா, நல்லா வெள்ளையா குதிரை, உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கணும், காது ஒத்த காது மட்டும் கருப்பா இருக்கணும், இப்படிப்பட்ட குதிரை எனக்கு 10,000 குதிரை வேணும், 10,000 குதிரை கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னுடைய பொண்ணை சத்தியாவதி நீ கல்யாணம் பண்ணிட்டுன்னு சொல்லி சொல்றான். அவர் நினைச்சாரு இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, ஒரு ரிஷிக்கு இதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா அந்த ரிஷி என்ன பண்றாரு, போய் வருண பகவான் நினைச்சு தியானம் பண்றார். வருணன் கிட்ட இருந்து 10,000 குதிரைகளை பெறார், கொண்டு வந்து இந்த காதி கொடுத்துட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டார். திருமணம் செஞ்ச பின்னாடி இந்த சத்தியவதியும் காதியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த காதியினுடைய மனைவி, அவன் பேர் சொல்லப்படல, பட் இங்க ரீச்சகனுடைய அந்த மாமியார்னு சொல்லி சொல்லலாம். சோ இந்த ரீச்சகனுடைய மாமியார், ரீச்சகனுடைய மனைவி சத்தியவதி, இவங்க 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ரீச்சக ரிஷி கிட்ட வந்து கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு, இந்த ரீச்சக ரிஷி வந்து யஜ்யம் செஞ்சு இவங்க 2 பேருக்கும் சமைக்கிறாரு. சமைச்சு அந்த சமையல் பண்ணக்கூடிய அந்த பிரசாதத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தினால குழந்தை உண்டு பண்றதுக்காக சமைச்சு கொடுக்குறாரு. அது சமைக்கும் போது என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிக்கு சத்தியவதிக்கு சமைக்கும் போது பிராமண மந்திரத்தை சொல்லி சமைக்கிறார், அவனுக்கு பிராமண குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காதியினுடைய மனைவி இருக்கா இல்லையா, இவளுக்கு சமைக்கும் போது சத்திரிய மந்திரத்தை சொல்லி சமைக்கிறார், ஏன்னா அவனுக்கு சத்திரிய குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சத்திரியன் காதி அப்படின்னா சத்திரிய குழந்தை வேணும்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்கா. சமைச்சு வச்சுட்டு அவர் குளிக்க போயிட்டார். இந்த என்ன ஆயிடுச்சு, இந்த அம்மா மருமக, இந்த அம்மாவும்
அம்மா மகன் தானே இப்ப. சோ சத்தியவதியோட அவங்க அம்மா தானே இங்க இருக்கா. சோ அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, ஏண்டி உனக்கு என்ன பண்ணிருப்பாரு உங்க புருஷன், உனக்கு ரொம்ப நல்லா சமைச்சு வச்சிருப்பாரு, எனக்கு சுமாரா சமைச்சு வச்சிருப்பாரு. அதுல என்ன பண்ணு, உனக்கு சமைச்சு வச்சது எனக்கு கொடுத்துடு, எனக்கு சமைச்சதை நீ எடுத்துக்கோ, நம்ம குழந்தைய மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பொண்ணு என்ன பண்றா, சரி அம்மா கேட்கறான்னு சொல்லிட்டு என்ன பண்றா, கொடுத்துட்டா. அந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த உணவை சாப்பிட்டாங்க. பொண்ணு என்ன பண்றா, அவங்க அம்மாவுக்கு வச்சிருந்த உணவை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பண்ணி அந்த அவருக்கு ரீச்சகனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரீச்சக ரிஷிக்கு தெரிஞ்சு அவர் சொல்றாரு, தப்பு பண்ணிட்டியா மணி, ரொம்ப கொடூரமான வேலை பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு பிராமண குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நான் பிராமண மந்திரம் சொல்லியிருந்தேன். நீ என்ன பண்ணிட்ட, சத்திரிய குலத்தை, சத்திரியனுடைய குணத்தை கொண்டு அந்த உணவை சாப்பிட்டுட்ட, அவனுக்கு பிராமண உணவு கொடுத்துட்ட. அதனால நமக்கு ரொம்ப வீரியமான சத்திரிய குணத்தை உடைய ஒரு பையன் தான் பிறப்பான் சொல்லி சொல்றேன். அந்த அம்மா மறுபடியும் வேண்டிக்கிறாங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு இதை மாற்றி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், ரீச்சகன் சொல்றார், சரி உனக்கு பிறக்க மாட்டான், உன்னுடைய மகன் இருக்க மாட்டான், உன்னுடைய பேர குழந்தை சத்திரிய குணத்தோட பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் அந்த சத்தியவதிக்கு ஜமதக்னி அப்படின்னு ரிஷி பிறக்கிறார். ஜமதக்னுடைய பையன் பேர் தான் என்னது, பரசுராமன் சொல்லி சொல்றோம். சோ இப்படி அந்த சத்தியவதி என்ன பண்றா, இந்த ஜமதக்னிக்கு பிறப்பு கொடுத்த பின்னாடி அவ கௌஷிகி நதியா மாறி போயிட்டாளாம். கௌஷிகி நதியா மாறி போயிட்டு இமயமலையில வந்து பிரவகிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அதுக்கப்புறம் இந்த ஜமதக்னி இருக்கார். ஜமதக்னி என்ன பண்றார், ரேணு அப்படின்றவருடைய மகளான ரேணுகாவை திருமணம் செஞ்சுக்கிறார். சோ ஜமதக்னிக்கும் ரேணுகாவுக்கும் என்ன பண்றாங்க, நமக்கு பரசுராமர் பிறக்கிறார் அப்படின்னு சொல்றார். அந்த காதியினுடைய மகன் இருக்கான் இல்லையா, அந்த காதியினுடைய மகன் யாரு அப்படின்னா, அதாவது சத்தியவதியுடைய அவங்க அம்மாவுடைய மகன் பிராமண குலத்தோட பிறக்கிறான் இல்லையா, அவன் யாரு அப்படின்னா அவனை நம்ம என்ன சொல்றோம், விஸ்வாமித்திரன் சொல்லி சொல்றோம். அந்த கதையை அடுத்து சொல்றார். சோ இங்க என்ன பண்றாரு, இந்த பரசுராமர் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ பரசுராமர் தோன்றி என்ன பண்ணார் அப்படின்னா, சத்திரிய வம்சத்தை 21 தலைமுறை என்ன பண்றாரு, தலையெடுக்க விடாம எல்லாத்தையும் கொண்டு குவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜர் கேட்கிறார், என்ன ஆச்சு, ஏன் வந்து பரசுராமர் இந்த மாதிரி சத்திரியர்களை வந்து கொண்டார், காரணம் என்ன சொல்லி கேட்கும் போது அதுக்கப்புறம் அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்படின்னு ஒரு அர்ஜுனன், ஒரு பெரிய வீரன் ஒருத்தர் இருந்துட்டு இருந்தான், ஒரு சத்திரியன் இருந்துட்டு இருந்தான். ஹயஹயஸ் அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்தவன். அவன் தத்தாத்திரேயன் கிட்ட இருந்து வரம் வாங்கியிருக்கான். என்ன வரம் வாங்கியிருக்கான், 1000 கைகளுடைய வரத்தை வாங்கியிருக்கான். உனக்கு 1000 கைகள் இருக்குமா. சோ அந்த 1000 கைகளோட என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்பயுமே எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய திறமை உடையவனா இருக்கான. அதே போல யோகேஸ்வரனா இருக்கான. அவனுக்கு வந்து அஷ்டமகா சித்திகளும் இருக்குமா. மனசு எப்படி வேகமா நடக்குமோ, வேகமா பறக்குமோ, அது போல பறக்கக்கூடிய அவனுக்கு சக்தி இருக்கா. எல்லா விதமான ஆச்சரியமான குணங்களோட அவன் இந்த உலகத்துல ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான். சோ அவன் என்ன பண்றான், ஒரு முறை நர்மதா நதியில குளிச்சிட்டு இருக்கும் என்ன பண்றான், விளையாட்ட 1000 கைகளை வச்சு என்ன பண்றான், தண்ணியை ஃபுல்லா மறைச்சிடுறான். அங்க அந்த பக்கம் என்ன பண்றான், ராவணன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, தர்ப்பணம் கொடுத்துட்டு அங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து அங்க மாஹிஷ்மதி அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், தேவர்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். சோ அவன் என்ன பண்ண, இங்க தண்ணி எடுத்தா தண்ணி விடல, தர்ப்பணம் விடலையே, அவன் என்ன பண்றான், தண்ணி எல்லாத்தையும் நிறுத்திட்டான். தண்ணியெல்லாம் நிறுத்தப்பட்டு தண்ணியை வரல, நர்மதால தண்ணியை வரல, தண்ணியை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு, பூஜை பண்றதுக்கு. ராவணன் பாக்குற எல்லாம் தண்ணியை வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான், மறுபடியும் தண்ணியை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். கார்த்திகை அடிச்சுட்டான். அடிச்சா தண்ணியெல்லாம் ரிவர்ஸ்ல வந்து அடிக்குதான். தண்ணி இப்படி போயிட்டு இருந்த ஃப்ளோ போயிட்டு இருந்து இப்படி இந்த ரிவர்ஸ் வந்து எல்லா தண்ணி அடிக்குது அவனை. சோ இதனால ராவணன் ரொம்ப கோவப்பட்டு கார்த்திவீரிய அர்ஜுனன் கிட்ட சண்டைக்கு வர முயற்சி பண்றான். சண்டைக்கு வந்தா அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கார்த்திவீரிய அர்ஜுனன் அவ்வளவு கோவக்காரன், அவ்வளவு பலசாலி. என்ன பண்றான், ஒரு க்ஷணத்துல ராவணன் அப்படி பிடிச்சி, ஒரு குரங்கை எப்படி ஒரு குரங்காட்டி பிடிச்சி விளையாடுவானோ அது போல என்ன பண்றான், குரங்கு மாதிரி அவனை பிடிச்சிட்டு வந்து மாஹிஷ்மதி அப்படின்ற தன்னுடைய தேசத்துல தன்னுடைய இடத்துல வந்து சிறை வச்சுட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்படி அந்த கார்த்திவீரிய அர்ஜுனன் மாஹிஷ்மதி அப்படின்ற இடத்துல வாழ்ந்துட்டு வரான். ராவணனுக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தவனா இருந்தான். அவ்வளவு பெரிய போக்கிரியா இருந்தாங்க, ராவணனை விட பெரிய போக்கிரியா இருந்தானா. அப்ப என்ன பண்றான், இவன் ஒரு முறை காட்டுல சுத்திட்டு இருக்கும்போது ஜமதக்னியுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்றான். ஜமதக்னி என்ன பண்றாரு, இந்த ராஜா வந்திருக்கான்னு சொல்லி நினைச்ச உடனே எந்திரிச்சு அவனுக்கு தேவையான அர்க்கியம் பாத்தி எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு மரியாதை செலுத்திட்டு அங்க வந்து எல்லா சேனைகளுக்கும் நல்ல உணவு வைக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு காமதேனு அப்படின்னு ஒரு பசு இருந்தது, ஹவிஸ்மதி அப்படின்ற பசுக்கும் பேரு. அந்த பசு கிட்ட இருந்தா என்ன பண்றாங்க, இந்த ரிஷிகள் எல்லா தேவையான யஜ்யத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து அவங்க யஜ்யம் பண்ணுவாங்க. இப்ப ராஜா வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு தேவையான எல்லா விதமான உபச்சாரத்தையும் அந்த பசு வச்சு, காமதேனை வச்சு ஜமதக்னி ரிஷி பண்ற. ஆனா இந்த வந்த கார்த்திவீரிய அர்ஜுனன் என்ன பண்றான், அந்த பசுமாடியே பார்த்துட்டு இருக்கான்.
இவர் செஞ்ச உபச்சாரங்கள் மேல அவனுக்கு ஒரு கண்ணும் போகவே இல்லை. அவருக்கு இவன் மேல மரியாதையும் வரவே இல்லை. ஜமதக்னி மேல பெருசா மரியாதையும் இல்லை. அவனுக்கு அந்த பசுமாடையே பார்த்துட்டு இருக்கான். எப்படியாவது இந்த பசுமாடை அவன் தூக்கிட்டு போயிடணும், ஹவிஷ்மதி அந்த பசுமாடை தூக்கிட்டு போய் நினைச்சிட்டு இருக்கான். தூக்கிட்டு போயிட்டான். சோ பசுமாடை தூக்கிட்டு போன பின்னாடி அந்த பசுமாடு அழுக ஆரம்பிக்குது. நான் போக மாட்டேன்னு அழுக ஆரம்பிக்குது. என்ன பண்றான், வலுக்கட்டாயமா தன்னுடைய சேனையை வச்சு அந்த பசுமாட்டை தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டே போயிட்டான். ஜமதக்னி ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கார். அப்பதான் என்ன பண்றாரு, பரசுராமர் அங்க வந்து சேர்றார். பரசுராமர் வந்து பாக்குறாரு, வந்து கேட்கிறார் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறார். அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி நம்முடைய காமதேனு எடுத்துட்டு போயிட்டார் சொல்லி சொல்றார். சொன்ன உடனே பரசுராமருக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது. அவர் கையில என்னைக்கும் பரசு வச்சுட்டு இருப்பார். பரசு அப்படின்னா கோடாலி. அந்த கோடாலி வச்சுட்டே இருப்பாரு. அந்த கோடாலி ஒரு சுத்துறார், தூக்கி கிளம்பிட்டார். நான் அவனை சாகடிச்சுதான் வரப்போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். சோ போகும்போது பரசுராமர் வந்து ஜமதக்னை துரத்தி அந்த கார்த்திவீர்யார்ஜுனனை துரத்திக்கிட்டே போறார். கார்த்திவீர்யார்ஜுனன் ஓடுறான். சோ கையில வந்து அவர் ஒரு கோடால் வச்சிருக்கார், ஒரு வில்லு அம்பு வச்சிருக்கார், கேடயம் வச்சிருக்கார், தலைமுடி நல்லா ஜடாபாரம் வச்சிட்டு இருக்கார், இடுப்புல வந்து மான் தோல் போத்திட்டு இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு ரிஷியனுடைய தோற்றத்தோட பரசுராமர் ஓடுறார், துரத்திட்டு ஓடுறார். பரசுராமர் யாருன்னா சக்தி ஆவேச அவதாரம், பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம் தான். அப்படி போகும்போது இந்த பரசுராமரை தடுப்பதற்காக என்ன பண்றான், அந்த கார்த்திவீர்யார்ஜுனன் 17 அக்ஷௌகினி சைன்யத்தை அனுப்பிச்சு வைக்கிறான். 17 அக்ஷௌகினி சைன்யத்தை ஒருத்த ஆளா என்ன பண்றாரு, பரசுராமர் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு மறுபடியும் ஓடி வராரு. இவனுடைய நாட்டுக்கு வந்துட்டார். மகிஷ்மதி அப்படின்னா நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். மகிஷ்மதி வந்த பின்னாடி அதுக்கப்புறம் அவங்க எத்தனையோ சேனைகளை வந்து அனுப்பி வைக்கிறான். சேனைகள் எல்லாத்தையும் ஒரு கணத்துல என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அவ்வளவு வேகமா அவருக்கு வந்து இந்த சுத்தக்கூடிய திறமை இருக்கான். அந்த கோடாலியை வச்சு அந்த கோடாலியை வச்சு எல்லாத்தையும் தீர்த்து கட்டின பின்னாடி அதுக்கப்புறம் கார்த்திவீர்யார்ஜுனன் எந்திரிச்சு வரா, சண்டை போறது வரா. அவனுடைய 1000 கைகளால 500 பானத்தை வந்து விடுறான். ஆனா என்ன பண்றாரு, இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கையால என்ன பண்றாரு, இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வில்லால இவர் என்ன பண்றாரு, அந்த 500 வில்லுக்கும் பதில் கொடுக்குற மாதிரி இவர் அம்பு விட ஆரம்பிச்சார். அந்த அம்பெல்லாம் என்ன பண்ணுது, அந்த கார்த்திவீர்யார்ஜுனுடைய கையில இருக்கக்கூடிய வில்ல வந்து டப்பு தட்டி விழுடிச்சான். கையில வில்லு எல்லாம் விழுந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா விழுந்த பிறகு என்ன பண்றான், இவன் ஓடி வரான், மலையெல்லாம் தூக்கிட்டு வந்து அடிக்க வரான். சோ மரத்தை தூக்கிட்டு அடிக்க வரான். சோ அப்ப என்ன பண்றாரு, இவர் அதனுடைய கோடாலியை வச்சுக்கிட்டு அவனுடைய 1000 கைகளை வெட்டிட்டார். 1000 கைகளை வெட்டின பின்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி தும்முன்னு உட்கார்றாங்க. கையெல்லாம் போயிடுச்சு. கையெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கை இல்ல இருந்தாலும் என்ன பண்றான், அந்த கோபத்தினால ஓடி வந்து அவர் மேல விழுந்து அவரை சாகடிச்சலான்னு சொல்லி ஓடி வரான். அப்ப என்ன பண்றாரு, அவனுடைய தலையும் அறுத்து எடுத்துறாரு. சோ இப்படி என்ன பண்றாரு, கார்த்திவீர்யார்ஜுனனை சாகடிச்சுட்டு பரசுராமர் அந்த மாட்டையும் அந்த சின்ன கண்ணுக்குட்டியும் ஓடிட்டு வர்றார். ஓட்டிட்டு வந்த பின்னாடி ஜமதக்னி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறார். ஜமதக்னி பார்த்து பொதுவா பார்த்தா சந்தோஷப்பட்டிருக்கும். பட் ஜமதக்னி பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார். அப்பா நீ வந்து க்ஷத்ரியனா வந்து ஒரு க்ஷத்ரியன் நம்ம கொல்லக்கூடாதுப்பா. குறிப்பா பிராமணனுக்கே உன்னான ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது. பிராமணனுக்கு எப்ப மதிப்பு வருது அப்படின்னா அவன் எப்ப சகிப்புத்தன்மையோட இருக்கானோ அப்பதான் அவனுக்கு மதிப்பு வருது. சோ இந்த சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு குணத்தினால பிரம்மதேவனுக்கு பிரம்மா அப்படின்ற பதவியே கிடைச்சது. இல்ல அவனும் ஒரு ஆத்மா தான். அந்த ஆத்மாவுக்கு எப்ப பிரம்ம பதவி கிடைக்கும் அப்படின்னா சகிப்புத்தன்மை எப்ப அதிகமா இருக்கோ அவனுக்கு பிரம்ம பதவி கிடைக்கும். அதனால பிராமணனுக்கே உன்னோட குணத்தை நீ வந்து இழந்துட்ட. ஒரு க்ஷத்ரியனை கொல்றது அப்படிங்கிறது பகவானுடைய பிரதிநிதியை கொல்றதுக்கு சமம். அதே போல ஒரு பிராமணனை கொல்வதை காட்டிலும் க்ஷத்ரியனை கொல்றது இன்னும் பாபகரமான விஷயம். நீ நிறைய பாவத்தை சேர்த்துக்கிட்டு அதனால என்ன பண்ணு, நீ போயிட்டு நிறைய புனித நதிக்கு போயிட்டு நீ எல்லாம் அவனுடைய பாவத்தை எல்லாம் தொலைச்சிடுவான்னு சொல்லி அனுப்புறார். அவர் அப்பா சொன்ன பேச்சு கேட்டு என்ன பண்ண, பரசுராமரும் நிறைய புனித ஸ்தலங்களுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சார். நிறைய தீர்த்த யாத்திரை போனார். நிறைய இடத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்றார். சோ இப்படியாக வந்து சேரும் பொழுது அப்ப ஜமதக்னியினுடைய மனைவி ரேணுகா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தினசரி கங்கையினுடைய நதிக்கரைக்கு போவாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மண் எடுத்து ஒரு பானை பண்ணுவாங்க. மண் எடுத்து பானை பண்ணுவாங்கன்னா ஈர மண்ணில் வந்து பானை பண்ண முடியாது. ஆனா அந்த அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவ்வளவு தூய்மையா இருக்கிறதுனால அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய மணலை, அந்த கங்கையில் இருக்கக்கூடிய மணலை எடுத்து சும்மா அப்படி பண்ணாவே பானை மாதிரி போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு, அந்த தூய்மை இருக்கு. சோ அப்ப என்ன பண்றாங்க, தினசரி பானையில தண்ணி கொண்டு வந்து தன்னுடைய கணவனை கொடுத்துட்டு இருப்பாங்க யஜ்யத்துக்கு. சோ ஒரு நாள் என்ன பண்றாங்க, இவங்க போறாங்க, போயிட்டு பானை செய்யறதுக்காக அங்க தண்ணியில பார்க்கும்போது அங்க சித்திரரதன் அப்படின்ற ஒரு கந்தர்வன் அங்க மற்ற தேவதாசிரியர்கள விளையாண்டுட்டு இருக்கான். அந்த சித்திரரதன் வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்திரரதன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிக்கும். அந்த அழகை பார்த்து இவங்க வந்து மயங்க ஆரம்பிக்கும். பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அவனையே பார்த்துட்டே இருக்காங்க.
பார்த்துட்டே இருக்கு, இங்க நேரம் ஆயிட்டே இருக்கு. அங்க வந்து ஜமதக்னி காத்துட்டு இருக்கார், பூஜை காத்துட்டு இருக்கார். அதையும் மறந்து போயிட்டாங்க, எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்க, அவனே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் செய்யும், நம்ம கணவனு கிட்ட நம்ம போய் சேரணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து சேர்றாங்க, தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு அவங்களால சரியா பானையும் பண்ண முடியல. சோ ஜமதக்னிக்கு தெரிஞ்சிருச்சு, விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்றாங்க, பூஜைக்கு நீ லேட்டா வந்துட்ட, உன்னுடைய தர்மத்தை நீ வந்து சரியா செய்யல, உன்னுடைய தர்மம் என்னது, உன்னுடைய பூஜைக்கு நீ சரியா உதவி பண்ணும், அது நீ சரியா செய்யல, அதனால நீ இருந்து இனிமேல பிரயோஜனம் கிடையாது. அதனால என்ன பண்றாரு, தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு உங்க அம்மா வெட்டிருங்கன்னு சொல்றாரு. உங்க அம்மாவை வெட்டிரு, ஏன்னா உங்க அம்மா ஒரு பாப்பம் பண்ணிட்டாங்க, இந்த பாப்பத்துக்கான நிவர்த்தி அவங்களுடைய சரீர தியாகம் தான், வெட்டிருன்னு சொல்றாங்க. எந்த ஒரு மகனும் தைரியம் வரல அவங்களுக்கு தன்னுடைய அம்மா வெட்டுறதுக்கு, யாரும் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசி பையன் பரசுராமர், அவனை கூப்பிட்டு சொல்றான், நீ வெட்டுறான்னு சொல்றாரு. பரசுராமருக்கு சரின்னு சொல்லிட்டார். ஏன்னா பரசுராமருக்கு தெரியும் அப்பாவுடைய சக்தி என்னன்னு தெரியும். பரசுராமர் சொல்றார், என்னுடைய பேச்சு கேட்கல இல்லையா, பசங்க எல்லாருடைய தலையும் வெட்டிட்டு உங்க அம்மா தலையை வெட்டின்னு சொல்லிட்டார். பரசுராமர் எல்லாருடைய தலையும் வெட்டிட்டார். வெட்டின பின்னாடி அவங்க அப்பா ஜமதக்னி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாரு, நான் சொன்னதை நீ கேட்ட இல்லையா, உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்கிறார். எனக்கு மறுபடியும் எங்க அம்மாவும் என்னோட தம்பிகள் என்னோட அண்ணங்கள்லாம் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. மறுபடியும் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, உயிர் கொண்டு வந்துட்டாரு. சோ இங்க விஷயம் என்னன்னா, அங்க வந்து தந்தை சொல்றதை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுக்காகவே தவிர இங்க மற்ற எந்த ஒரு காரணமும் நம்ம பார்க்க கூடாது. அப்படி அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, அந்த தந்தையினுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. இந்த ராமா இருந்தாலும் சரி, அந்த ராமா இருந்தாலும் சரி, பரசுராமரும் தந்தை சொல்றதுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கார், தசரதராமனும் தன்னுடைய தந்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கார் அப்படின்ற விஷயம் தான் பார்க்கணும். சோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் உயிர் வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பரசுராமர் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பரசுராமர் வந்து தன்னுடைய அண்ணங்களோட சேர்ந்து வெளில போயிருக்கார், வெளில எங்கேயோ தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்கார். சோ போயிருக்கும் போது இந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு 10,000 பசங்க இருந்தாங்க. அந்த 10,000 பசங்களை ஓடி போயிட்டாங்க. சோ ஓடி போயிட்டு அவங்க மனசுல இன்னும் அந்த ரணம் போகவே இல்லை. நம்முடைய அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தோடய இருந்துட்டு இருந்தாரு. என்ன பண்றாங்க, அந்த 10,000 பேர் வந்து சேர்றாங்க, இந்த ஜமதக்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்றாங்க. ஜமதக்னி ரிஷி வந்து தியானத்துல இருக்கார், பகவான் நினைச்சிட்டு இருக்கார். வந்தவொடனே என்ன பண்றாங்க, இந்த 10,000 பேரை கொஞ்சம் கூட கேள்வியை கேட்காம ஜமதக்னியை வெட்டிட்டாங்க, தலையை வெட்டிட்டாங்க. அப்ப அந்த ரேணுகா அப்படின்ற அம்மா வந்து அழுகுறாங்க, விட்டுடுங்க, என்னுடைய கணவனை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆனா விடுற மாதிரி தெரியல, தலையை வெட்டியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ரேணுகா வந்து கத்துறாங்க, ஹே ராமா, ஹே ராமா, உங்க அப்பாவுக்கு ஆபத்துன்னு சொல்லி கத்துறாங்க. எல்லாரும் ஓடி வராங்க. பரசுராமன் ஓடி வந்து பாக்குறாரு, நம்மளுடைய அப்பா வந்து வெட்டுப்பட்டு கிடக்காத பாக்குறாங்க. பார்த்தோன்னே பரசுராமருக்கு கோவம் வர ஆரம்பிச்சது. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீங்க எந்த தப்புமே பண்ணது இல்லையே. ஜமதக்னியை சொல்றாங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணது கிடையாது, என்னைக்குமே மத்தவங்களுக்கு நல்லதுதான் நினைச்சிட்டு இருந்தீங்க, எல்லாருக்கும் பொறுமையா எல்லாம் சகிப்புத்தன்மையோட இருந்தீங்க, ஆனா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சு சொல்லிட்டு எல்லாரும் துன்பப்பட்டு அங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப பரசுராமர் ஒரு முடிவுக்கு வரார், இந்த க்ஷத்திரியர்களுக்கு இவ்வளவு அகங்காரமா, இந்த க்ஷத்திரியர்கள் எப்படி இருக்கணும், பிராமணர்களுக்கு உதவி பண்றவங்களா இருக்கணும், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறவங்களா இருக்கணும். ஆனா இவங்க பிராமணர்களை மீறி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறவங்களா மாறி போயிட்டாங்க, இவங்களை விட போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய கோடாலி எடுத்துக்கிட்டு மறுபடியும் மாஹிஷ்மதிக்கே போய் சேர்றார். மாஹிஷ்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சாகடிக்கிறார். அதுக்கப்புறம் தலையெடுக்க விடவே இல்லை. க்ஷத்திரியனை உலகம் முழுக்க பிரயாணம் செஞ்சு க்ஷத்திரிய வம்சத்தையே வேரோட அடி எடுத்த அறுக்க ஆரம்பிச்சார். 21 தலைமுறை எங்க க்ஷத்திரியன் தோன்றினாலும் எல்லாத்தையும் போய் சாகடிச்சிருவாரு. சோ அப்படி க்ஷத்திரிகள் எல்லாத்தையும் சாகடிச்சு அவங்க ரத்தத்தினால 9 குலங்களை வந்து வெட்டினார் சொல்லி சொல்றாங்க. இப்படி சமத்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமத்த பஞ்சகத்தினால அந்த ரத்தத்தினாலேயே குலத்தை உண்டு பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் உண்டு. சோ அப்படி அவர் க்ஷத்திரிகளாத்தையும் அந்த 21 தலைமுறை எல்லாரையும் வெட்டி வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஜமதக்னியை வந்து அவருடைய தலை வெட்டிட்டு கொண்டு போயிட்டாங்களா, ஜமதக்னியை தலையை கொண்டு வந்து தன்னுடைய உடம்புல வச்சு மறுபடியும் யஜ்யம் பண்ண ஆரம்பிக்கிறார். சோ பகவானுடைய கருணையினால ஜமதக்னி மறுபடியும் உயிர் பெற்று மறுபடியும் வந்து சேர்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஜமதக்னி சப்த ரிஷிகளுடைய ஒரு ரிஷியா மாறி போயிடுறார். சப்த ரிஷிகள்ல ஒரு ரிஷியாக ஜமதக்னி ஆகி போயிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லும். சோ இப்படியாக அந்த பரசுராமர் என்ன பண்றாரு, எல்லா க்ஷத்திரிகளையும் கொண்டுட்டு உலகத்தையே தன்னுடைய வசப்படுத்திக்கிட்டார். உலகத்தை தன்னோட வசப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் யஜ்யம் பண்றார். அந்த யஜ்யத்துல நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா, உலகத்தை 4 பிரிவுகளாக பிரிச்சு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ரிஷிகளுக்கு, ஒவ்வொரு வேதத்தை ஓதக்கூடிய ரிஷிகளுக்கு தானமா கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். கொடுத்து என்ன பண்ணார், இவர் சரஸ்வதி அப்படின்ற நதியில வந்து குளிச்சுட்டு அவபிரத ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அவர் கிளம்பி போயிட்டார். மகேந்திர பர்வதம் அப்படின்ற பர்வத்துக்கு போய் சேர்ந்துட்டார். சோ என்ன சொல்லப்படுது, இன்னைக்கும் பரசுராமர் மகேந்திர பர்வத்தில் இருக்கான்னு சொல்லி சொல்லப்படுது. சோ பரசுராமர் என்ன பண்ணார், அவர் வந்து எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டு போயிட்டார்.
தான் வெற்றி பெற்ற, தான் கைப்பற்றின எல்லா உலகத்தை என்ன பண்றார், தானம் கொடுத்துட்டார். தானம் கொடுத்த பின்னாடி கொடுத்த இடத்துல மறுபடியும் இருக்கக்கூடாது. தானம் கொடுத்த மட்டும் நம்மளும் அந்த இடத்துல போய் இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்றாரு, இவருக்குன்னு ஒரு சொந்த நிலத்தை உண்டுபடுத்திக்கிறார். என்ன பண்றாரு, இங்க நம்ம சவுத் இந்தியால பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வர வந்து தன்னுடைய கோடாலியை தூக்கி போற சமுத்திரத்துக்குள்ளார. சமுத்திரத்துக்குள்ள தூக்கி போனது என்ன ஆகுது, அந்த கோடாலி எங்க போய் விழுந்துச்சோ அது வரைக்கும் என்ன, சமுத்திரம் பின்வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடம் எல்லாமே பெரிய மலையாகவும் பெரிய நிலமாகவும் மாறி போயிடுச்சு. ஸோ இப்ப அதான் என்ன சொல்லணும், நம்ம கேரளா, கர்நாடகா, இந்த வெஸ்ட் கோஸ்ட் சொல்றோம், இந்த வெஸ்ட் கோஸ்ட் எல்லாமே அதெல்லாம் பரசுராம கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. ஸோ அங்க பார்த்தோன்னா என்னைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், இயற்கை வளங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அங்க வந்து பாம்புகளும் அதிகமா இருக்கும். அதே போல பரசுராமருக்கு உண்டான அந்த அந்த ஒரு காம்பீரியமான விஷயம் அங்க நிறைய பார்க்கலாம். ஸோ பரசுராம கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. ஸோ அப்படி அந்த என்ன பண்றாரு, அந்த மகேந்திர பருவத்துல இன்னைக்கும் அந்த பரசுராமர் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லப்படும். ஸோ இப்படியாக பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரமா வந்த பரசுராமர் க்ஷத்திரியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து அவர்களை செய்யக்கூடிய தப்பை கண்டித்து அவர்களுடைய சரியான பாதையில கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ண அவர் அதுக்கப்புறம் போய் சேர்ந்துட்டான்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ராமாயணத்துல பாக்குறோம் பரசுராமர் எப்படி வந்தார், அப்புறம் எப்படி ராமர் அவரை மாற்றினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு